Thank you all dear team Hello, Government Yoga Naturopathy Medical College and Hospital. இதற்கு தலைமை தாங்க இருக்கும் நம்ம ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திரு அப்பாவர் அவர்களை வணக்கம் செய்து வரவேற்கிறோம். முதன்மையாக தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் அமைதியாக எழுந்து நிற்க பணிகிறேன். Silence please. Silence please. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு இறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து எங்கு செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Nandri, thank you all. Next, we have the welcome address by Event Chairman Rotarian S. Annamalai. வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ். எப்படி வந்திருந்தது? How was the program? நல்லா இருந்ததா? ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தீங்க. ட்ரோன்ல வந்தது பாத்தீங்களா? ஓகே, தேங்க்யூ. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். நம்ம சாப்பிட்டது செரிமானம் ஆகி பசித்து சாப்பிட்டாவே நோய் வராது. ஆயுஷ் நமது பாரதத்தின் பாரம்பரிய உணவு முறை. இதில் யோகா அண்ட் நேச்சுரோபதி பஞ்ச மகாபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயத்தை கொண்ட சிகிச்சை முறை. நமது உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது. சிறப்பு பஞ்சபூத கோயில்களும் உள்ளன. இந்த நேச்சுரோபதி இயற்கை உணவகம், இயற்கை மருந்து மேல ஒரு பயங்கர பேஷனா எங்க பிரம்மாண்டம் சொல்ற மகாவீர் போத்ரா எங்க ஆளுநர், மாவட்டம் 3233 ஆளுநர் இதை ஒரு பெரிய ரேலியா பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இதை ஒரு 20-25 நாளா இதே பேச்சா இதை ஏற்பாடு பண்ணணும். இதை கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் அவங்களுடைய பிரின்சிபல் மணவாளன் சார் மூலமா இதுக்கு பர்மிஷன் நம்மளோட சேர்ந்து இணைந்து செய்வதற்காக அவரை அழைத்து இந்த மெகா ரேலி பிளஸ் ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு மட்டும் இல்லை, இன்னும் மண் குளியல், வாழை இலை குளியலுக்கு ரெக்கார்ட் செய்ய போறோம். இதற்கு உந்துதலாக இருந்த நமது ஆளுநர் திரு மகாவீர் போத்ரா அவர்களை முதல் கண் வரவேற்கிறேன். வெல்கம் சார். நம்ம பிடிஜி நாசர், ஆல்தோ ஹி வாஸ் பிஸி, 2-3 நாளா கண்டினியூஸா டிராவல்ல இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு இவ்வளவு பெரிய விழா எடுக்கும் போது நாமும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வந்த ஐயா உங்களுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ. நல்லாசிரியர் ஸ்பீக்கர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சார், நாங்கள் உங்களை அழைக்கும் போது நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க. இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று நேற்று சாயந்தரம் வர வேண்டிய நீங்கள், இன்னைக்கு காலையில் வர வேண்டிய நீங்கள் நேற்று சாயந்தரமே ஊர்லேருந்து தங்கி காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு 7:30 மணிக்கு இந்த விழாவை சிறப்பிக்க நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப இந்த ரெக்கார்டில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ. I wanted இப்போ ரொட்டேட் முத்துப்பள்ளி பண்ணல, he was totally instrumental in இந்த இது எல்லாம் நேற்று வரைக்கும் இருந்து எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணுங்கிறத டோட்டலாக இது பண்ணிட்டு போனார். தேங்க்யூ. தென் த பிரின்சிபல் மிஸ்டர் மணவாளன் சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களுக்கு கிளியராக சொல்லிட்டாரு.
சார் நாங்கள் உங்களோட இருப்போம், எங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்ணணும், உங்கள் ரேலி உங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் கலந்துக்கிறோம், என்ன பண்ணணுமோ 15 நாளாக காலேஜ் நம்ம ரோட்டரிக்காகத்தான் அவங்க வந்து இந்த ஃபார்மேஷனை ஃபார்ம் பண்ணி இதுக்காக எல்லாம் இது பண்ணாங்க. இதை இனிஷியேட் பண்ண நம்ம டாக்டர் யுவபாரதியும் டாக்டர் தீபாவும் டாக்டர் அருந்ததி இவங்கெல்லாம் தான் இதை ப்ரோக்ராமை வந்து ரொம்ப முன்னிருந்து தந்தாங்க. ரொம்ப யூஆர் வெல்கம், ஆல் ஆஃப் யூஆர் வெல்கம். அடுத்தது ஐ தேங்க் ரொட்டேரியன் ரவி வெங்கட்ராமன் ஃபார் ஆல் த பேக்கிங். நம்மளை பண்ணுவோம், பார்த்துருவோம், நம்ம கவர்னர் விரும்பிட்டார், என்ன இருந்தாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியம் கொடுத்த ரவி வெங்கட்ராமன், ஐ எம் ஹாப்பி. அண்ட் ரொட்டேரியன் ரமேஷ் வாஸ் ஆல்வேஸ் பிகைண்ட் மீ. தேங்க்யூ ரொட்டேரியன் ரமேஷ். அண்ட் ஆல் த லீட் கிளப்ஸ், 30 லீட் கிளப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன் வந்து இவ்வளவு பெரிய வேலை இவ்வளவு ஈஸியாக பண்ணக்கூடிய ஆல் லீட் கிளப்ஸ், the club Rotary members, Rotary families who have all come, thank you very much. And a few police families have also joined with us, and Rotractors of different colleges, yoga people, friends of our Rotarians, all of you who have come here, thank you very much. The district secretaries, Rotarian Ram Kumar and Rotarian Senthil, நீங்கள் ரெண்டு பேரும் ஆல்வேஸ் த பேக் போன் ஆஃப் திஸ் இயர் அண்ட் யூ ஹவ் பின் சப்போர்ட்டிங் த்ரூ அவுட். நேற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மத்தியானத்துலேருந்து செந்தில் ராம்குமார் ரெண்டு பேரும் இங்கே தான் இருந்தாங்க. எஸ், ரொட்டேரியன் ஜோசப் ராஜ் வந்து இந்த ஃபார்மேஷனுக்கு கம்ப்ளீட்டாக இதில் இருந்தார். தேங்க்யூ ஜோசப் ராஜ் அண்ட் த டோட்டல் டீம். See, I am not able to tell each and every one of you, ஏன்னா ரொட்டேரியன் அமுல்து was also there with me from the beginning of the program. So I welcome all of you. நொறுங்க தின்றால் 100 வயது, நொறுங்க தின்றால் 100 வயது. நன்றி, தேங்க்யூ. மற்ற அனைவரையும் நாங்கள் வரவேற்று ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்கேஷன் ஆஃப் த ஈவெண்ட், அதாவது நம்ம இவ்வளோ முயற்சி எடுத்து இந்த சிறப்பை பண்ணதுக்கு நமக்கு யாராவது உலக அளவில் ரெக்கக்னைஸ் பண்ணால் தட் வில் பி ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் வென் ஆல் 3 of us join. Now I call the Nova World Records team to give their verdict on today's program. Please. Good morning, everyone. I'm Ramya, yoga instructor and a founder of Ramya's Yoga Camp and a member of Tamil Nadu Yoga Committee, then educator in a Nova World Record. Nova World Record, it's a unique annual publication that captures remarkable achievements of individuals, like or individual person, a group of people or organization, enna vidana achievements true up pannalum. The Nova World Record is here to showcase your achievements. உங்கள் சாதனைகளை வேர்ல்ட் வைடாக கொண்டு போகிறதுக்காக Nova World Record will be there every time. Okay, now இப்போ நடந்த yes, now இப்போ நடந்த இந்த அட்டம்ப்ட்டுக்கு let's distribute for certificate to Rotary District 3233, Governor Rotarian Mahavir Botra and past District Governor Rotarian ISAK Nazar. I request you to get the certification from us. இந்த ஒரு அருமையான வேர்ல்ட் ரெக்கார்ட் மொமெண்ட்டில் நம்ம ஸ்பீக்கர் மூலியமாக இவங்க டீம் முன்னிலையில் இந்த நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் டீமை அச்சீவ் பண்ணியிருக்கோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், give them a big applause. Thank you all for cooperating and making it a grand day today. Nova World Records, the team is now handing over in the presence of Honorable Speaker to our Governor Rotarian Mahavir Botra. Congratulations team Rotary and team Yoga Medical College, Yoga and Naturopathy Medical College. இது வந்து இன்னைக்கு வேர்ல்ட் ரெக்கார்டாக அவங்க பேஜில் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுறாங்க. திஸ் வில் கோ வேர்ல்ட் வைட் அஸ் அ நியூஸ். அடுத்ததாக நம்ம ரோட்டரிக்கு அவார்ட் கொடுத்த மாதிரி இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் அவங்க அவார்ட் தர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. எஸ், ப்ளீஸ் கோ அஹெட். So a very good morning to one and all present here. I am Aarti, a yoga instructor, a franchise head of Anahada Yoga Academy and an adjudicator in Nova World of Book Records.
It is an honor to be a part of this momentous occasion celebrating the pursuit of wellness and naturopathy. Today, we come together to witness the remarkable achievement and to celebrate the spirit of naturopathy and yoga. As an educator, I am excited to evaluate the record attempts and to acknowledge the participants' hard work and their dedication. And coming to the college, the students and the youngsters, so it is a big world record. You guys did it very easily. So ஒரு 600 plus participants ஓட இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ ஷார்ட் ஸ்பேனில் இதை அச்சீவ் பண்ண முடியாது. And with the help of Rotary Club and the college, government college, you guys did it. Applause, ladies and gentlemen. It is not an ordinary effort. What a day we have had. A healthy morning on a Sunday morning, gathering in large numbers. Congratulations to the team from Yoga and Naturopathy Medical College. இதில் ஒரு நபருக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்குது. மேடையில் இருக்கிறவங்க தவிர பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை உறுப்பினர்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ரெட்ராக்டர்ஸ்க்கும் இதில் பங்கு இருக்குது. As we congratulate both the team, now it's time to recognize the presence of our dignitaries on the dais. Next, I would request our principal, Dr. Manavalan, to address. Dr. Manavalan. Dr. Manavalan, Principal of Yoga and Naturopathy, Government Medical College. மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்களுக்கும், ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் 3233 மகாவீர் போத்ரா அவர்களுக்கும், மற்றும் ரொட்டேரியன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், ரோட்டரி கிளப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் யோகா நேச்சுரல் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ், ஆல் பார்ட்டிசிபெண்ட்ஸ், பப்ளிக், ப்ரெஸ், ரியலி திஸ் எ கிரேட் அக்கேஷன். உண்மையிலே இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட். யோகா இயற்கை மருத்துவம் இன்று பல லட்சம் மக்களுக்கு இயற்கை மருத்துவத்தை நம்ம தமிழக அரசு வெறு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக 1997 முதலாக தமிழ்நாட்டில் யோகா இயற்கை மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி முன்னாள் நமது மதிப்பிற்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சர் 97 இதுக்கு ஒரு விதையை போட்டார். 97 தான் இதனுடைய ஃபஸ்ட்டு. அதுவும் இந்தியாவிலேயே யோகா இயற்கை மருத்துவம் தமிழ்நாட்டில் தான் அரசாங்கத்தில் முதலாக நம்ம வந்து அதை கொண்டு வந்ததே. ஆனால் இன்றைக்கி யோகாங்கிறது நிறைய பேர் யோகாவை பற்றி பேசுகிறாங்க, யோகாவை கொண்டாடுறாங்க. இன்றைக்கி நிறைய உலகம் பூரா பரவிட்டுருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் 97 யோகாவை பற்றி பேசாத ஒரு காலத்தில் உண்மையிலேயே இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தா கூட அது ஒரு தீர்க்கதரிசி. ஏன்னா அந்த விஷன் மக்களுக்கு 30 வருஷம் இல்லை 40 வருஷம் கழித்து இது ரொம்ப நல்லதுன்னு நினச்சி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 40 ஆண்டுகள் முன்னாடியே இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மருத்துவ முறையாக கொண்டு வந்ததுக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது இன்றைக்கி மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு ரோட்டரி கிளப் முன் வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி. ஏன்னா என்ன இவ்வளவு மக்கள், இவ்வளவு மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸு, பப்ளிக்கு இந்த இயற்கை மருத்துவனை என்ன, அது வாழ்க்கைக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியம் போச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாமே போச்சுங்க. மனுஷனுக்கு வந்து முக்கியமாக தேவையே ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் இல்லைன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இட் இஸ் ரியலி லைஃப் வந்து மிசரபிள் தான். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி சென்னையில் 100 படுக்கையோட இன்பேஷண்ட் வார்டு இன்றைக்கி நீங்கள் போனால் கூட ஃபுல்லாக இருக்கும். ரிசர்வேஷனில் போயிட்டுருக்குது. ப்ளஸ் நோயாளிகள் அங்கங்கே போயிட்டு கடைசி காலகட்டத்தில் அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிது. எல்லா குறிப்பிட்ட வியாதி, என்சிடி ப்ராப்ளம், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், மென்டல் டிஸார்டர்ஸு, இந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாமே அங்கே அதுவும் முழுமையான ஒரு இயற்கை உணவை கொடுத்து, இயற்கை உணவு அதாவது அடுப்பில்லா
ஆஸ்பத்திரின்னு சொல்லலாம். அதாவது இயற்கை முழுமையாக இயற்கை, அங்கே அடுப்பே கிடையாது, சமையலே கிடையாது. ஆனால் 3 வேளையும் இயற்கை உணவை கொடுத்து 3 வேளை ஜூஸை கொடுத்து ஒரு உலகத்தில் முதன் மாதிரியாக மாடல் ஹாஸ்பிட்டல் நம்ம தமிழக அரசு நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கே இதுதான் முன்னோடி. இதை தான் மாடலாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பல மாநிலத்தில் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் த பீப்புள். குறிப்பாக எல்லா ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் இதில் எல்லாருமே இன்வால்வ் பண்ணி இவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட உண்மையிலே நான் ஐ எம் சாரி. ஏன்னா பிகாஸ் இதுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் வேணும். கிட்டத்தட்ட 20-25 நாளாக நாங்கள் ஒன்லி பார்ட்டிசிபெண்ட்ஸ். நான் உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ஜஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், நாங்கள் பார்ட்டிசிபெண்ட்ஸாக தான் வந்திருக்கிறோம். ஆனால் இதை ஆர்கனைஸ் பண்ணி இந்த விழாவை நடத்தி உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கு இப்போ ஒரு விழிப்புணர்ச்சியை உண்டாக்குறதுக்கு ஐ ஆம் ரியலி தேங்க்ஃபுல் டு அவர் ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ், ஆல் தி மெம்பர்ஸ், ஆல் இன்வால்வ் மெம்பர்ஸ். அண்ட் நமக்கு இந்த மாணவர்கள், தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் யோகா நேச்சுரல் மெடிக்கல் காலேஜில் பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே இதுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டோடு இங்கே வந்து சிறப்பு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக தமிழக அரசுக்கும் அதுவும் எனக்கு என்னென்னா உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங்கு. ஐயா வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா எனக்கு நைட்டு தான் எனக்கு தெரியும் உண்மையிலேயே. ஏன்னா நாங்கள் ஆர்கனைசிங் இல்லை, ரோட்டரி கிளப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. நான் தான் கேட்டேன், ஐயா எப்படி காலையில் வந்துடுவா சார் அப்படின்றாங்க. உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஏன்னா இந்த தருணம், இந்த இயற்கை மருத்துவத்துக்கு வந்து அன்றைக்கி 1997 விதை போட்டவர் நம்ம மாண்புமிகு கலைஞர் ஐயா அவர்களுக்கு அப்புறம் நாங்கள் எவ்வளவோ இதை வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம், க்ரோத் ஆகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மாடலாக, உலகத்துக்கே இது ஒரு மாடல் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இன்றைக்கி குறிப்பாக ஐயா வந்து இந்த விழாவை சிறப்பு செய்ததுக்கு உண்மையிலே நாங்கள்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு டாக்டர் ஐயா, அவங்க வந்து யோகா இயற்கை மருத்துவர், சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த யோகா இயற்கை மருத்துவ கல்லூரியில் படிச்சுட்டு இன்றைக்கி தனியாக ஒரு கிளினிக் வச்சு இன்றைக்கி பெரிய பெரிய விஐபிஸு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய கோரிக்கை என்னென்னா, நம்ம மகாவீர் போத்ரா ஐயா அவர்களுக்கு இந்த ரோட்டரி கிளப் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு இயற்கை மருத்துவத்தை முன்னெடுத்து மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒரு கேம்ப்பு, அவுட்ரீச் கேம்ப்பு, ஃப்ரீ கேம்ப்பு, இலவசம். அதாவதுங்க ஆரோக்கியத்துக்காக ₹1 செலவு செய்யக்கூடாதுங்கிறது தாங்க நம்மளுடைய குறிக்கோளே. ஏன்னா ஆரோக்கியம்ங்கிறது இலவசமாக கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, காந்தி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஆரோக்கியத்தை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து மருத்துவமனைக்கு போகாமல் பார்த்துக்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இது விழாவாக நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த இன்டர்நேஷ்னல் டே யோகாவும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி பிரின்சிபல் சார். ரோட்டரியில் பலவிதமான வேலை செஞ்சு நாங்கள் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். அதில் முக்கியமாக சொல்லணும்னா போலியோன்ற ஒரு கொடிய நோயை வந்து 2014 அழித்ததுக்கப்புறம் அதுக்கு நினைவாக ஒரு மாபெரும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு செஞ்சு ஒரு நேஷ்னல் ஃப்ளாகை, இந்த மாதிரி 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் நின்று ஒரு நேஷ்னல் ஃப்ளாக் ரெக்கார்டு செஞ்ச நம்மளுடைய பழைய முன்னாள் ஆளுநர் ஐஎஸ்ஏ நாசர் அவர்களை 2 வார்த்தை பேச சொல்கிறேன். மரியாதைக்குரிய இந்த கூட்டத்தினுடைய தலைமை விருந்தினர், தமிழகத்தினுடைய சட்டசபை சபாநாயகர் மாண்புமிகு ஐயாவு அவர்கள், எங்களுடைய மாவட்ட ஆளுநர் மகாவீர் போத்ரா, நேச்சுரோபதி கல்லூரியினுடைய முதல்வர் மணவாளன் மற்றும் வந்திருக்கிற ரோட்டரி நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 150 சங்கங்கள் சேர்ந்து எங்களுடைய ஆளுநர் மகாவீர் போத்ரா அவர்கள் தலைமையிலே பல பணிகளை செய்து வருகிறோம். எனக்கு முன்னாலே பேசியவர் சொன்னதை போல உலகத்திலே 168 நாடுகள், இந்தியா உட்பட லட்சக்கணக்கான குழந்தைகளை பாதித்து கொண்டிருந்த, அவர்களை கொன்று அவர்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருந்த போலியோ என்கின்ற ஒரு அரக்கரை, அந்த கொடிய நோயை 40 ஆண்டு காலம் போராடி ஒழித்த பெருமை ரோட்டரி இன்டர்நேஷ்னலுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே வந்து மணவாளன் அவர்கள், இந்த முதல்வர் மணவாளன் அவர்கள் பேசுகிற போது இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ரோட்டியில் பண்ணணும்னு சொன்னார். இப்போ தான் எங்கள் மகாவீர் போத்ரா அவர்களுடைய முயற்சினால் இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். This will be a annual project. We will do it. We will scale it up every year. இதை மிகப்பெரிய லெவலில் இந்தியா முழுமைக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை ரோட்டரி செய்யும். இந்த பணிக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த
போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த பெர்மிஷன்லாம் வந்து ரோட்டரி கேட்ட உடனே அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அடிஷ்னல் கமிஷனர் கபில்குமார் சின்ஹானா, ஜாயின்ட் கமிஷனர் மேடம் கயல்வெளி, டிப்டி கமிஷனர் மிஸ்டர் ஜெயகரன் 3 பேரும் கேட்ட உடனே மற்ற விஷயங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்களோட நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்குது. ரோட்டரி கேட்குறதுனால இந்த விஷயங்களை மக்கள் கூடுற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 3 மாதமாகவே நிறைய பெர்மிஷன்ஸ் கொடுக்கறதில்ல. ஆனால் ரோட்டரியும் இந்த மாதிரி யோகா நேச்சுரோபதி கல்லூரியும் இணைந்து நடத்துகிற இந்த விழான்னு சொன்னதுனால உடனே எந்த கேள்வியும் கேட்காம இந்த பெர்மிஷனை கொடுத்தாங்க. அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை மிக சிறப்பாக தலைமையேற்று மிக அருமையாக நடத்தி ரோட்டரிக்கு பெருமை சேர்த்திருக்கிற என்னுடைய அருமை நண்பர் அண்ணாமலை அவர்களுக்கும் அவருக்கு துணையாக இருந்த ரவி வெங்கட்ராமனுக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். காரணம் என்னென்னா, இது வந்து குறுகிய காலத்தை ஏற்பாடு செய்யப்பட்ட மிக அருமையாக விழா. இதுக்கு துணை நின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விழாவாக இருந்தாலும் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதுக்கு வந்து அதை பற்றி மக்கள் பேசணும். அப்படி பேசணும்னு சொன்னால் அதுக்குண்ட அப்படிப்பட்ட ஆட்கள் வரணும், அதுக்கு தலைமை ஏற்கணும். அதற்கு முத்தாய்ப்பாக நம்முடைய சபாநாயகர் அவர்கள் இதற்கு ஒத்துக்கொண்டு இங்கே வந்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் திரு ரொட்டேரியன் மகாவீர் போத்ரா அவர்கள். தேங்க்யூ ஆல். உணவே மருந்து, மருந்தே உணவு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல விழாவை அமைத்து கொடுத்த எல்லாருக்கும் முதற்க நன்றி. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம டாக்டர் யுவராஜ் தான். சார் மேலே வாங்க, பின்னாடி போய் உட்காராதீங்க. இவருடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனைப்படி தான் இதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்திருந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. உணவே மருந்து, இதோட சாராம்சம் உணவே மருந்து. இதுக்கு முக்கிய காரணம் டாக்டர் யுவராஜ். இவருடைய ஒத்துழைப்பின் பேரில் இவர் தான் ஆரம்பித்தது. முதல்ல நீங்கள் அனுபவப்பட்டு பாருங்கள். வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டால் தான் தெரியும். கஷ்டம் வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவுசெய்து ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. இயற்கை உணவு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லா ஒயிட் ஐட்டத்தையும் விட்டுருங்க. எல்லோரும் பெரியவங்க சொல்கிறாங்க, வியாதி வந்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் போய் நீங்கள் வந்து எவ்வளோ வைத்தியங்கள் இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்குது. பட் எல்லாத்துக்கும் காரணம் உணவே மருந்து. இப்பேற்பட்ட நல்ல நிகழ்ச்சிகளை கடந்த சபாநாயகர் அவர்களுக்கும், மருத்துவர் அவர்களுக்கும், டாக்டர் அவர்களுக்கும், ரோட்டரி மாவட்டம் 33 சார்பாக இதில் பங்கேற்ற அனைத்து ரோட்டரி உறுப்பினர், மேஜிக் பிரசிடென்ட், மேஜிக் செக்ரட்டரி, மேஜிக் உறுப்பினர்கள், மேஜிக் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், மேஜிக் அதாவது அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ ஒரு பெற்ற விழாவிற்கு தயவுசெய்து உணவே மருந்து. இன்றைக்கி கூட இயற்கை உணவு தான் வச்சுருக்கிறோம். மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட மில்லட் மாரி பழங்கள் இது தான் வச்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாச்சும் இயற்கை உணவு சாப்பிடுங்க. எல்லாரும் தயவுசெய்து இதை உங்களுடைய மீடியாவுக்கு தெரியப்படுத்துங்க. வருங்கால சந்ததியரை காப்போம், இயற்கை உணவை அருந்துவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். மிக பெருமையாக அடுத்ததாக நம்மளுடைய ஹானரபிள் ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சபாநாயகர் அவர்கள் திரு எம் அப்பா அவர்களை பணிவன்புடன் பேச அழைக்கிறேன். உட்காருங்க, எல்லாரும் உட்காந்துக்கலாம். உட்காருங்க. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி ஆணையத்தின் கீழ் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ரோட்டரி சங்கம் இருவரும் இணைந்து நடத்துகின்ற நம்முடைய இயற்கை மருத்துவ தினமான 7ஆம் ஆண்டு தினத்தை மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி மகாவீர் போத்ரா அவர்களே, அவருடைய துணைவியார் முதல் பெண்மணி ஜெயஸ்ரீ அவர்களே, முன்னாள் தலைவர் தம்பி நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்திய சேர்மன் தம்பி அண்ணாமலை அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அருமை தம்பி ரவி வெங்கட்ரமணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு அவர்களுக்கு பின்னால் இருந்து சிறப்பாக பணியாற்றிய ரொட்டேரியன் தம்பி செந்தில் அவர்களே, அன்பிற்குரிய தம்பி ஜோசப் அவர்களே,
இளங்கோ அவர்களே, இன்னும் அரும்பாக்கத்தில் இயங்கி வருகின்ற அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்து தங்களுடைய பங்களிப்பை இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பாக அளித்த அந்த கல்லூரியுடைய முதல்வர் மணவாளன் அவர்களே, இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற செங்கல்பட்டிலே இயங்கி வருகின்ற சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர் அன்பிற்குரிய தம்பி வெங்கடேஷ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய உறவினர் அன்னை பில்டர்ஸுடைய உரிமையாளர் அருமை தம்பி நாராயணன் அவர்களே, குமரன் சில்க்ஸினுடைய உரிமையாளர் அன்பிற்குரிய தம்பி ரவி அவர்களே, இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் உணவளித்து கொண்டிருக்கின்ற தம்பி ஸ்ரீதர் அவர்களே, எல்லோருக்கும் டிஷர்ட் வழங்கிய தம்பி அசோக் அவர்களே, இங்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்வானது உலக ரெக்கார்டாக உலக அளவில் இது தெரிய வேண்டும் என்பதற்காக முன்னின்று முயற்சி செய்து நோவா அமைப்பின் மூலம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உலகளாக மிகப்பெரிய ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இன்று நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரிகள் ஆர்த்தி அவர்களே, சரண்யா அவர்களே, நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் மற்றும் என்னோடு வருகை தந்திருக்கின்ற நாங்குநேரி ஒன்றிய குழு தலைவர் தம்பி எட்வின் உட்பட பத்திரிகையாளர்கள், ரொட்டேரியன், அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியிலே படித்து வருகின்ற மாணவ செல்வங்கள், வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பசி வந்தால் 10ம் பறந்துவிடும். காலை 5 மணி முதல் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அதுக்கு இடையில் நம்ம தம்பி இந்த ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றவர்கள் பசியாகிவிட்டது, உடனே முடியுங்கள். பசியோடு இருக்கின்றார்கள், உடனே முடியுங்கள். பசியை நினைவுபடுத்தி கொண்டே இருந்த காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை, வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எல்லோருமே குறித்த நேரத்தில் சாப்பிட வேண்டும். அதுதான் நேச்சுரோபதியினுடைய முக்கியமான குறிக்கோளில் அதுவும் ஒன்றாக இருக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது பெரிய ஒரு கதை, அதை மட்டும் சொல்லி நான் விரைவில் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய ஊரை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக கிளை செயலாளராக ராதாபுரத்தில் இருக்கின்றார். அவருக்கு பலவிதமான நோய்கள் தாக்கம், மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கிட்ட போனவுடனே சொன்னார் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்ட்டு சொன்னால் கிரியேட்டினைனா அது 6.8 இருக்குது, சுகர் 320 தான் இருக்குது. அது மட்டுமல்ல, பிபி ரொம்ப அதிகம் இல்லை, 180/90. யூரியா ரொம்ப அதிகம் இல்லை, 40 இருக்கணும், அவருக்கு 86 இருந்து. கடந்த மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி என்று நான் டீன்கிட்ட பேசி நம்ம அந்த சகோதரி தீபா அந்த அம்மா அங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணி 1 மாதம் அந்த தம்பி இருந்தாப்புல. எனக்கே ஆச்சரியம். நாளைக்கு நன்றி சொல்றதுக்கு தான் சகோதரி யோகாவுக்கு தீபாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா ரொம்ப சந்தோஷம், என்ன மருத்துவம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமாட்டு இருந்து, அந்த பையனுக்கு யூரியா 86 இருந்தது, இப்போது 53 குறைஞ்சிருக்கு 1 மாதத்தில், 53 வந்துட்டு. பிபி 180/90 இருந்தது, இப்போது அவருக்கு ரொம்ப குறைஞ்சி 123/80 வந்திருக்கு. அந்த கிரியேட்டினைன் 0.5 குறைஞ்சிருக்கு. 6.8 இருந்தது,
6.3 வந்திருக்கு. ஆனால் இன்னும் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சாப்பாடு என்ன விஷயங்கும் போது தான் இந்த விஷயங்களெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நேச்சுரோபதினா என்ன, அரும்பாக்கத்தில் இந்த கல்லூரி யார் கட்டினா என்னன்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிந்தது. மறைந்த தலைவர் கலைஞர் 1996ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற அவர் காலத்தில் தான் இந்த அரும்பாக்கத்தில் இயங்கி வருகின்ற இந்த அற்புதமான யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரியை ஆரம்பித்து ஆண்டுதோறும் 60 பேர் யூஜி பட்டதாரியாகவும் பிஜி பட்டதாரியாக 15 பேர்களும் கொண்டு வருகின்ற அற்புதமான கல்லூரியை, இந்தியாவிலே ஒரு அரசு கல்லூரியை முதலாக இந்த ஹோமியோபதி டிபார்ட்மெண்ட்டுக்கு தந்தது மறைந்த தலைவர் கலைஞர். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர். ஐடி ஃபீல்டு வந்திருக்கும் போது இங்கே இருக்க உங்களுக்கு தெரியும், பெங்களூர் தான் அது நம்பர் 1 இருந்து, நமக்கு அது என்னன்னே தெரியாது. கலைஞர் 96 வந்து தான் டைடல் பார்க் ஆரம்பித்தார். சிறுசேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஆரம்பித்தார். இன்னைக்கு ஆண்டுக்கு 2 லட்சம் பேர் வேலைவாய்ப்பை பெறுகிறோம் என்றால் அதற்கு வித்திட்டவர் மறைந்த தலைவர் கலைஞரை நாம் மறக்க முடியாது. அதே வழியில் தான் இன்றைய முதல்வர் அவர்களும் இப்போ கூட பார்த்துருப்பீங்க, திருவள்ளூரில் ஒரு டைடல் பார்க் ஒன்று 300 கோடி ரூபாய் அளவில் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் வருங்கால நம்முடைய இளைஞர்கள் படித்தவர்களுக்காக அதை உருவாக்கி பல ஆயிரம் பேர் வேலைவாய்ப்பை பெறுகின்றது, அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார். அதே இன்றைய முதல்வர் தான் கடந்த 2022ஆம் ஆண்டு சர்வதேச தரத்தில் இயங்கி வருகின்ற செங்கல்பட்டில் இருக்கின்ற யோகா மற்றும் அரசு நம்முடைய இயற்கை மருத்துவ அறிவியல் மையத்தை ஆரம்பித்து வைத்து சிறப்பாக அங்கேயும் 100 மாணவர்கள் யூஜி படிப்பதற்கு, பிஜி படிப்பதற்காக, முதுகலை பட்டதுக்காக 3 பிரிவுகளில் 30 பேர் படிக்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல பேர் இது ஒரு விழிப்புணர்வு என்று சொன்னார்கள். கண்டிப்பாக நான் ரோட்டரியை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லோரும் சொன்னது தான், நாங்கள்லாம் கிராமத்தில் சொட்டு மருந்து கொடுக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு மருந்து எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நோயே பல பேருக்கு தெரியாது. போலியோ சொட்டு மருந்துன்னு கூட பல பேருக்கு சொல்ல தெரியாது. சொட்டு மருந்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலக அளவில் இந்த ரோட்டரி அதற்காக அந்த மருந்துக்கு செலவுகளை கொடுப்பது நான் அறிந்து பல இடங்களில் நான் பேசியிருக்கின்றேன். இந்த ரொட்டேரியனில் இருக்கின்றவர்கள் அவர்கள் உழைப்பில் செல்வந்தராக உயர்ந்து தன்னிடம் இருக்கின்ற செல்வத்தில் ஒரு பகுதியை இந்த பொது சேவைக்காக கொடுப்பதை நான் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தன்னிடம் இருப்பதை தாண்டி இன்னும் ஏதாவது யாரிடமாவது எடுக்கலாமா என்று இருக்கின்ற காலத்தில் தன்னிடம் இருப்பதை இந்த சமூகத்துக்கு கொடுக்கின்ற அற்புதமான எண்ணம் கொண்ட இந்த ரொட்டேரியன் அவர்களை நான் மீண்டும் ஒரு முறை அதற்காக உழைத்திருக்கின்ற அருமை சகோதரர்கள், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு பண்ணுகின்ற நீங்கள் செயல்படுவதை நான் பாராட்டுகின்றேன். இந்த அரசை பொறுத்தளவில் மருத்துவத்துறைக்கு மிக அதிகமான செலவு செய்கின்றது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் மருத்துவத்துறையில் இன்று முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு தான் என்று பெருமைக்குரிய அளவுக்கு நம்முடைய முதல்வர் அதை உருவாக்கி இருக்கின்றார். ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டாலும் 20,000 கோடி ரூபாயை இந்த சுகாதாரத்துறைக்கு நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் வழங்கி இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. அவர் செய்த திட்டங்களிலே மிக சிறப்பான திட்டம் இந்த ரொட்டேரியனை போல் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு எண்ணம், சாமானிய மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். நான் கூட அந்த திட்டத்தை இது தேவையா என்று கூட எண்ணியிருப்பேன். ஆனால் எங்களுடைய பகுதியில் தொகுதியில் சென்று பார்த்த பின்புதான் அதனுடைய பெரியோர்கள் கணவன் மனைவி படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றார்கள், உறவுகள் இருந்தும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மருத்துவ குழுவை அனுப்பி முதலில் பரிசோதனை செய்து தினம் மருந்து, வாரத்துக்கு ஒரு முறை மருந்து, 2 வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை மருந்து அவர்களுக்கு கொடுத்து நோயினுடைய தன்மையை பொறுத்து அவர்களுக்கு மீண்டும் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் இப்போது நீங்கள் பார்த்தீர்களானால்
நான் ஏற்கனவே என்னுடைய தொகுதியில் சமூரங்கபுரம் என்ற ஊரில் முதல் நாள் சென்ற அன்னைக்கு 8 வீடுகளுக்கு சென்று அவர்கள் படுத்த படுக்கையாக இருந்தார்கள், மருத்துவம் செய்தோம். ஆனால் இன்று அனைவருமே டீ குடிக்க வெளியே வந்துருந்தாங்க. ஏதேனும் வெளியூருக்கு போகணுன்னா பஸ்ஸுக்கு போகக்கூடிய அளவுக்கு அவர்களை பிடியில் இருந்து நீக்கிய பெருமை இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சாரும். அதில் ஒருவர் இருவர் அல்ல, 1,80,00,000 பேர் அந்த மக்களை தேடி மருத்துவத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள். இதற்காக ஐக்கிய நாடு சபை உலகில் இருக்கின்ற நாடுகளில் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்காக விருது கொடுத்து பெருமைப்படுத்தியிருக்கிறது ஐக்கிய நாட்டு சபை. முகத்தை விட பாதத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க சுகர் பேஷண்ட்களுக்கு. அப்படி பாதம் பாதுகாப்பு என்ற ஒரு திட்டத்தில் இந்தியாவிலே தேசிய அளவில் சிறப்பாக செயல்படுவது தமிழ்நாடு தான் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அந்த பெருமையும் கிடைச்சிருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளில் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்ற நாடு ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. கடந்த ஆண்டு வரை 78, இந்த ஆண்டு அநேகமாக அது 80 தாண்டி இருக்கும். அந்த 80 கல்லூரிகள் மூலம் அதில் அரசு கல்லூரியும் இருக்கின்றது, தனியார் கல்லூரியும் இருக்கின்றது. இந்த அளவுக்கு கல்லூரி வளர்வதற்கு காரணம் மறைந்த தலைவர் கலைஞரை நாம் மறக்க முடியாது. இந்தியாவிலே முதலாக மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கொள்கையாக முடிவெடுத்து அந்த திட்டத்தை நிறைவேற்றிய பெருமை மறைந்த தலைவர் கலைஞர். ஆகவேதான் இந்தியாவிலே சுகாதாரத்துறையில் மருத்துவக் கல்லூரி 80 மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. ஆண்டொன்றுக்கு குறைந்தபட்சம் 11,500 பேர் MBBS BDS படிப்பதற்கு இடம் இருக்கின்றது. அதை கூட கிராமத்தில் நாங்கள் சின்ன வயசில் ஒரு பாடம் படிச்சிருக்கோம். இந்தியாவிலே அதிகமாக பட்டதாரியாக MBBS BDS 11,500 பேர் படிக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் முதல் இடத்தில் அந்த இடத்தில் இருக்கின்றது. நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு நான் என்னுடைய கருத்தில் நான் பாடத்தில் படித்ததை சொல்கிறேன். பெரும் மழை, ஒரு குரங்கானது அந்த மலையில் நனைந்து குடுவி கொண்டு இருக்கும். அது பக்கத்திலே ஒரு தூக்கணாங்குருவி கூடு கட்டி அந்த குருவி கூடு கட்டி மலையில் இருந்து காப்பாற்றி இருக்கும். அப்போ அந்த தூக்கணாங்குருவி குரங்கை பார்த்து சொல்லும், நாங்களே ஒரு சின்ன பறவை, நாங்கள் இப்படி ஒரு கூடு கட்ட முடியுது, நீனும் ஒரு கூடு கட்டி வச்சுருந்தா இந்த மழை நேரங்களில் அதில் தங்கிடலாம்லாம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு விண்ணுன்னு கோவம் வந்துட்டு நேரே போய் எனக்கு கூடு கட்ட தெரியலனாலும் பிக்க தெரியணும் பிச்சு போட்டு அதை. அது மாதிரி 11,500 பேர் நாம் ஆண்டுக்கு PDS MBBS படிக்கிறோன்னா நம்ம மத்தியில் இருக்கின்ற மருத்துவ கவுன்சிலானது ஒரு சட்டம், ஒரு புதிய ஆணையை கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு போட்டாங்க. 10,000 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர், அதை தாண்டி இருக்கக்கூடாது. எவ்வளோ அற்புதமான திட்டம் பாருங்க. 10,000 என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 7,20,00,000 பேர் தான் மக்கள் தொகை இருக்கும். 7,200 இடம் தான் இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட இடத்த நான் யூபியிலேருந்து அனுப்புவேன், மத்திய பிரதேசத்திலேருந்து அனுப்புவேன், ஜார்க்கண்ட்லேருந்து அனுப்புவேன், குஜராத்திலேருந்து அனுப்புவேன். நீ படித்து கொடுக்கணும், ஓன் செலவு ஓன் கட்டணம். தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களிலிருந்து கற்றுக் கொடுப்பது பிற மாநில மாணவர்களுக்கு, அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன். நம்முடைய ஒன்றிய அரசுக்கும் கொடுப்பதற்கு சட்டம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் கொடுப்பதை நாம் கொடுக்கின்றோம். அதை முதலாக இன்றைய முதல்வர் தான் இது அபத்தமான சட்டம், இதை இன்னும் அதிகமான மாணவர்கள் படிப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டுமே தவிர இருக்கதை பிடுங்குவதில் பங்கு வைப்பதற்கு இது நியாயமில்லை என்று சொல்லி எதிர்த்த காரணத்தினால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆக நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு விரோதமாக இருந்தால் நாங்கள் எதுக்கத்தான் செய்வோம். புதிய கல்விக் கொள்கையை எதுக்குறாங்க அப்படிங்காங்க. நான் அந்த கல்விக் கொள்கையை முழுமையாக இந்த அரசு எதுக்கலை. 5 ப்ரீ-KG LKG UKG 1 2 தேர்வு வைக்கணும், திரும்ப 3 வருஷம் கழித்து தேர்வு, 5 8 9 5 8 10 12 தேர்வு வைக்கணும், தப்பு இல்லை.
தேர்வில் ஃபெயில் ஆனால் உங்கள் தாய் தப்பனோட சேர்ந்து வேலைக்கு போகணுன்னு சொன்னால் 5 வயசில் 5வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? 8 படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? அதைத்தான் என்ன சொல்கிறோம், தேர்வு எழுதிங்க, இந்த வருஷம் பாஸ் பண்ணலன்னா அடுத்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு போகிறோம். நீட் தேர்வுக்கு நம்ம எதிரி இல்லை. மருத்துவம் படிக்கணும்னா நீட் மிக முக்கியம் தேவைன்னு கொண்டு வந்துட்டாங்க, சட்டமாட்டு வந்தாச்சு. அது எப்படி நடக்கு, யார் நடத்துகிறா உங்களுக்கு தெரியும். தேசிய டெஸ்டிங் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு NTA ஒரு அமைப்பு நடத்துது. அது ஒரு தனியார் அமைப்பு. இப்போது இந்த ரோட்டரியில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு 10 பேர் சேர்ந்து அதை நடத்துகிறாங்க நாடு முழுதும். எத்தனை 1000 கோடி ரூபாய் அதில் வந்து புரளுது. அது கூட பரவாயில்ல, எவ்வளவோ சம்பாத்தியம் பண்ணுங்க போங்க, அதை நேர்மையாக நடத்துறதா பிரச்சனை இல்லை. கிரேஸ் மார்க் போட்டோன்னே 1563 பேருக்கு கிரேஸ் மார்க் அந்த NTA முகமை போட்டது தான் தமிழ்நாட்டு நம்முடைய மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுகிறோம். அதைத்தான் நாங்கள் எதிர்த்து கேட்கின்றோம். ஒரு தேசிய முகமை என்ற ஒரு அமைப்பு ஒரு தனியார் அமைப்பிடம் கொடுத்திருக்கிறது. இந்த ரொட்டேரியன் கொடுத்திருந்தால் தன்னலம் கருதாமல் நிச்சயமாக அவர்கள் 100% நேர்மையாக அவர்கள் நடத்தியிருப்பார்கள். லைன்ஸ் கிளப்பில் கொடுத்திருந்தா நடத்தியிருப்பாங்க. ஒரு சமூக சிந்தனை உள்ளவர்கள் அல்ல. ஒரு சாமானியனை அழைத்து உன் தலைமையில் 10 பேரை கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு நீ தான் NTA தேசிய முகமை தேர்வு நடத்திக்க, வேண்டிய ஆளுக்கு என்னவும் போட்டுக்க, இந்தியா முழுவதும் பயிற்சி மையம் தொடங்கிக்க, அவங்க கூட டையப் பண்ணிக்க, தொடர்பில் இரு, நியாயமானி தான் கேட்கறாங்க. அது நியாயம் இல்லை. நீங்கள் அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை நம்முடைய கல்வி கட்டமைப்பையே சீரழித்தது போன்று ஆகிவிடுகிறது. 1 முதல் 12 வரை படிக்கின்ற மாணவ மாணவிகள் 1200க்கு 1100 மதிப்பெண் பெற்று உயர்ந்த கல்வியை படிக்கலாம் என்று இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நீட் தேர்வில் நீ ஃபெயில் ஆயிட்டா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, 11, 12 படிக்கின்ற மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து நீட் தேர்வுக்கு செல்கின்ற கொடுமையை பார்த்தால் ஒரு கல்வி கட்டமைப்பையே அளிக்கின்ற வண்ணம். இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் கல்வி முதலிடத்தில் இருக்கின்றது. பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்தியாவில் 2035க்குள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட 50% பேர் பட்டம் படிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டே தமிழ்நாட்டில் அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியாக முதலாக கலைஞர் ஆரம்பித்திருக்கின்றார். இப்போது தமிழ்நாட்டில் 2 அரசு மருத்துவ இயற்கை மருத்துவ கல்லூரிகளும் 16 தனியார் கல்லூரிகளும் மொத்தத்தில் 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றது. இதுவே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு சாமானிய மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 29 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த நேச்சுரோபதி மையம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 22 மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் இதே போன்ற நேச்சுரோபதி மருத்துவம் ஒரு மையம் ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. 32 தாலுகா மருத்துவமனையில் மையம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, சாதாரண மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்ப சுகாதார மையத்தில் அது சென்றடைய வேண்டும் என்பதற்காக அதற்காகவும் 30க்கு மேற்பட்ட ஆரம்ப சுகாதார மையங்களை 34 ஆரம்ப சுகாதார மையங்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமப்புறத்தில் கூட இந்த மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுபோக தேசிய ஊரக சுகாதார திட்டம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு மூலம் உருவாக்கப்பட்டு 51 மருத்துவமனைகள், 31 தாலுகா மருத்துவமனை, தாய்சை மருத்துவமனை ஒரு 20 இடம், 51 இடங்களில் இன்றைய மருத்துவ மையம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவ மையத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மருத்துவர் 2, ஒரு ஆண் 1 பெண் 1, அவர்களுக்கு அந்த மருந்து ஏதாவது கட்ட வேண்டும். பெண்கள் என்றால் அது ஒரு பெண் பணியாளர், ஆண் என்றால் ஒரு ஆண் பணியாளர்.
இதுபோக இன்னொருவர் எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒருவர். ஆக மொத்தம் 4 பேர். எனக்கு தெரிந்து 178க்கு மேற்பட்ட மையங்களில் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போது விழிப்புணர்வு வேண்டும் என்று சொல்லுகின்ற நேச்சுரோபதி திட்டமானது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இந்த அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது. அதற்காக கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் நீங்கள் பாருங்கள், குறையாமல் 700க்கு மேற்பட்ட பணியாளர்கள் இதிலே தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றி வருவது இன்னும் பெருமையாக இருக்கின்றது. இந்த திட்டம் நீங்கள்லாம் கூகுளில் போய் தேடினா எகிப்தில் தான் இது முதல்ல ஆரம்பிச்சுப்பாங்க. நீங்கள் இது ஆரம்பித்த இடம் இந்தியா என்று தான் சொல்வேன் நான். இந்தியாவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நாகரிகம் உண்டு. அதிலையும் குறிப்பாக சொன்னால் இது தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சிந்து சமவெளி நாகரிகம்தான் தமிழக நாகரிகத்துக்கு முன்னால் வந்தது என்றார்கள். இப்போது பொருணை ஆற்றங்கரையில் சிவகலை, கொற்கை போன்ற பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை அமெரிக்காவில் சென்று ஆய்வு செய்த பின்பு இப்போது 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நாகரிகம் இருந்திருக்கிறது என்பது அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பொருணை நதிக்கரை நாகரிகம் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக 50 கோடி ரூபாய் செலவில் ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டு காட்சிப்பட இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே நாகரிகம் அங்கே தோன்றியிருக்கிறது என்றால் அதற்கு முன்னால் சித்தர்கள் தான் இதை பயன்படுத்தி வந்தார்கள் என்பது, மூலிகைகளை பயன்படுத்தி சித்தர்கள் தான் மருத்துவம் பார்த்தார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நம்ம அகத்திய முனிவர் எங்கே இருந்தார்னு நீங்கள் வந்து பாருங்கள். அந்த கதையை சொன்னால் பொதிகமலையிலிருந்து வரிசையா எத்தனை சித்தர்கள் இருந்தார்கள் நீ பாருங்கள். தொல்காப்பியம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது. அதிலே முருகப்பெருமானை பற்றி முருகு என்ற வார்த்தை வந்திருக்கிறது என்றால் முருகப்பெருமானுடைய வழிபாடு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது என்பது இதெல்லாம் தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் கிடைத்த தகவல்கள் இவையெல்லாம். இது உண்மைக்கு புறம்பான செய்திகள் அல்ல. அதிலும் இன்னும் தமிழை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய நாகரிகம் தமிழ் நாகரிகம். உங்களுக்கு தெரியும், உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் யூப்ரோ, லத்தீன், தமிழ். உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் தமிழ் ஒன்று இன்னும் அழியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு காலத்தில் தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது என்ற மாயை இருந்தது. வட அயர்லாந்தில் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் எடையங்குடி என்னுடைய தொகுதியில் வாழ்ந்து மறைந்த ஐயா கால்டுவெல் 18 ஆண்டு காலம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, ஒரியா, சமஸ்கிருதம் உட்பட 18 மொழிகளை கற்றுத் தேர்ந்து ஒப்பிட்டு அளவில் பார்த்து சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கு பின்னால் வந்தது சமஸ்கிருதம், உலகில் தோன்றிய முதல் மொழி தமிழ் என்று சொல்லி அதற்கு ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் ஒப்பீட்டளவில் கொடுத்ததின் பயன்தான் மறைந்த தலைவர் கலைஞர் இந்தியாவில் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்றார் என்று சொன்னால் தமிழ் மொழிக்குத்தான் அந்த செம்மொழி அந்தஸ்து பெற்றது, கிடைத்தது. அதன் பின்தான் மற்ற மொழிகள். இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் தமிழ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தான் ஆட்சி மொழியை தவிர இந்தியாவில் ஆட்சி மொழி அல்ல. ஆனால் இந்தியாவை தாண்டி வெளியே ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழி, கனடாவிலே தமிழ் ஆட்சி மொழி, மொரிஷியஸிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே தமிழ் கூடுதல் மொழி. இவ்வாறு தமிழ் உலகம் முழுவதும் சென்ற மொழி தமிழ் மொழி. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆஸ்திரேலியா வரை நிலப்பரப்பு ஒன்றாக இருந்தது. லெமூரியா கண்டம் என்றோ இயற்கையினுடைய சீற்றத்தால் பிரிந்து விட்டோம். அங்கு கூட பேசுகின்ற 800 மொழி பேசுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலே. சற்று தள்ளி இருந்து நீங்கள் கவனித்தீர்களானால் தமிழ் மொழியை போல் அவர் பேசுவார்கள். ஆகவே உலகில் தோன்றிய மொழி, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி தான். இன்னும் 10 கோடிக்கு மேல் தமிழை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில்தான் இந்த ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், 5 வகையான மருத்துவ வகைகள் இருந்தாலும் இந்தியா ஒப்புக்கொள்ளப்பட்ட 5 மருத்துவங்களை உங்களுக்கு தெரியும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி,
ஹோமியோபதி இப்போது வந்து அலோபதி எல்லோரையும் தாண்டி முதல் இடத்தில் இருக்க காரணம், போனவுடன் நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும். இந்த ஹோமியோபதி நாள்பட உங்கள் உணவை உண்டு 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 வந்தீர்கள் என்றால் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் மட்டுமல்ல, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கோபத்தை தணித்து விடும். கோபத்தை தணித்து விட்டாலே எல்லா நோய்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். சமாதானமாட்டு உங்களை ஆக்கிவிடும். அதற்கு நீங்கள் உண்ணுகின்ற உணவு தான் அதற்கு மருந்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹோமியோபதி. ஆகவே இது நம்முடைய ரோட்டரியின் மூலம் நான் கேட்கின்றேன், சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ரோட்டரி சங்கம் எவ்வாறு போலியோ சொட்டு மருந்து கொடுத்து எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றீர்களோ, அதுபோல் இந்த ஹோமியோபதி மருத்துவமும் இந்த நேச்சுரோபதி மருத்துவமும் இந்த இயற்கை மருத்துவமும் எல்லோரிடமும் கொண்டு செல்வதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த அடுத்த முகமாக திருநெல்வேலியிலே நீங்கள் ஆரம்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சட்டமன்றத்தில் சபாநாயகர் அவங்கள டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த திரளாக வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல ஒரு பொழிப்புரையை செய்ததற்கு மிக்க நன்றி. புள்ளி விவரத்துடன் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து நபர்களையும் எக்ஸ்டெம்போராக எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி தேங்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. On behalf of Rotary International, we would like to honor our Honorable Speaker of Tamil Nadu State Assembly. On behalf of Naturopathy, on behalf of Government Yoga Naturopathy Medical College and Hospital, I request our Principal, Dr. N. Manavalan, sir, to felicitate Mr. Ayya Appavu, Speaker of Tamil Nadu Legislative Assembly. on behalf of Rotary International, I would request our DG to honor the Principal, Dr. Manavalan, as well. Ladies and gentlemen, give a big round of applause to all the dignitaries on the stage for a mammoth day in all our lives, for a healthy living tomorrow. செந்தில்குமார், இத்துடன் செந்தில்குமார் அவர்களே. Friends, we want to felicitate the lead clubs in this occasion who was instrumental to make this event successful. I request Art City President Vinod, Chennai Chola, Chennai Gemini, Chennai Nakshatra, Chennai Noble Arts, தயவு செய்து உங்கள் கிளப்பில் யார் இருந்தாலும் தயவு செய்து வாங்க. சென்னை ரைசிங் ஸ்டார்ஸ், மெட்ராஸ் சென்ட்ரல் ஆதித்யா, மெட்ராஸ் எஸ்பிளனேட், மெட்ராஸ் மிட் டவுன், மெட்ராஸ் டி நகர். And I request associated club also to be here. Rotary Club of Chennai Adayar, Anna Nagar Aditya, Chennai Kings, Chennai Medical Fraternity, Chennai Nolambur, Chennai Radiance, Chennai Sunrise, Madras Northwest, Nanganallur. I also request the participating clubs Chennai Agaram, Chennai Alandur, Chennai Aristo, Chennai Accord, Chennai Korattur, Chennai Miraki, Chennai Posh, Chennai Sneham, Madras Kannimara, Royapeta, Chennai Coral. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளப்பில் யார் இருந்தாலும் தயவுசெய்து வந்து நீங்கள் ரெகனைஸ் பண்ணிக்கலாம். உங்களை தயவுசெய்து ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் கம் டு த டயஸ்.
வாழை இலை குளியலுக்கு யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ தயவு செய்து அந்த இடத்துக்கு நீங்கள் போகலாம். அவங்க தயாராக இருக்காங்க. இமீடியட்டாக போங்க. இன்கேஸ் இவன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் கூட நீங்கள் தாராளமாக போகலாம். வேணுங்கிற அளவுக்கு அவங்க பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அதை பயன்பெறுங்க. நன்றி. நண்பர்களே, வாழை இலை குளியலும் மண் குளியலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. அதனால தயவு செய்து நின்று அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு போகணும். சார் நீங்க பின்னாடி இல்லைங்க சார், கொஞ்சம் பேர் பின்னாடி இல்லைங்க, கொஞ்சம் பேக் சைடில் இல்லைங்க சார். அவங்க உட்கார வச்சு ஒரு நிமிஷம் சார், அவங்க உட்கார போட்டோக்கு சார் ஒன்றும் முடியலண்ணா. நண்பர்களே, இப்பொழுது நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பின்னை நம்மளுடைய ஹானரபிள் ஸ்பீக்கர் அவர்களுக்கு அணிய இருக்கிறார். Honorary Rotarian Honorable Speaker அப்பாவு அவர்கள் for Rotary RID 3233. ஃபோட்டோ சார் உட்காந்துருங்க சார். ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ உட்காந்துட்டு முடிச்சிடலாம் சார். ரொட்டேரியன்ஸ் பின்னாடி வாங்க சார் ப்ளீஸ். இங்க பாருங்க, ஆல் ரொட்டேரியன்ஸ். ஓகே ரெடி சார். தம்ஸ் அப். Thank you all. தருணத்தில் இரண்டு முக்கியமான நபர்கள் எங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் டி நகரில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. யோகா பிரின்சிபல், காலேஜ் பிரின்சிபல் டாக்டர் மணவாளன் அவர் எங்களது கிளப்பில் மெம்பர் ஆகிறார். அவருக்கு டிஜியை பின்குத்த சொல்கிறோம். வெங்கடேஸ்வரன் டீன், பொறுப்பு டீன், செங்கல்பட்டு யோகா காலேஜ், அவரையும் எங்களது ஹானரபிள் மெம்பராக ஆகிறார். ஓகே சார், தேங்க்யூ. பண்ணிட்டோம். இந்த அருமையான விழாவினை சிறப்பித்த உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தருணத்திலே நன்றி கூறி உங்களை
பல வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு ரோட்டரி சங்கம் 3233 சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நண்பர்களே, இதனுடைய விழாவினை பின்பலமாக இருந்து இந்த விழாவினை சிறப்பாக அமைத்து கொடுத்த அடிஷ்னல் கமிஷனர் அவர்கள் IPS மிஸ்டர் கபில் குமார் சின்ஹா அவர்களுக்கும், ஜாயின்ட் கமிஷனர் IPS மேடம் கையல்விழி அவர்களுக்கும், டெப்டி கமிஷனர் AR1 மிஸ்டர் ஜெயகரன் அவர்களுக்கும் இந்த அருமையான தருணத்திலே நன்றி கூறுகிறேன். கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பிரின்சிபல் டாக்டர் மணவாளன். Please give a big round of applause to Dr. Manavalan and Dr. Venkatesan and the team GYNMCH. Friends, happy to share you all. We have received a NOVA International Award. இதை முடித்துவிட்டு தாங்கள் அனைவரும் மறக்காமல் உணவை இது இயற்கை உணவை சாப்பிட்டு போகுமாறு உங்கள் அனைவரும் ஓகே. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் டு அவர் சீஃப் கெஸ்ட் ஐயா திரு அப்பா அவர்களுக்கு நன்றி, மிக்க நன்றி ஐயா. தேங்க்யூ ஸோ மச். மற்றும் பத்திரிகை நண்பர்கள், நம்ம ரொட்டேரியன்ஸ், ரோட்ராக்ஸ் அனைவருக்கும் மிகுந்த நன்றி. ஃபோட்டோகிராஃபர்ஸ், போலீஸ் பர்சனல், இது ஒரு 2-3 டேஸாக போலீஸ் பர்சனல் எவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணி மார்க்கிங்லேருந்து எல்லாம் அந்த ஷாமியான அரேஞ்ச் பண்ணதுலேருந்து, சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணதுலேருந்து, எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்ததுலேருந்து அனைவருக்கும் மிகுந்த நன்றி. அருமையாக உணவு சமைத்து கொடுத்த அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஓவர் டு நேஷனல் ஆந்தம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन